ஹலோ அண்ட் வெல்கம் கைஸ். இன் திஸ் வீடியோவில் நம்ம இன்ஜினியரிங் டிராயிங் அப்புறம் டெக்னிக்கல் டிராயிங்கில் வர வியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை டைப்பான வியூஸ் வந்து இருக்குது இன்ஜினியரிங் டிராயிங்கில், ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், அது எதுக்காக அந்த இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 7 வகையான வியூஸ் வந்து இருக்குது மேஜராக. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நெக்ஸ்ட் வந்து அதை எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஐசோமெட்ரிக் வியூ, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தோகிராஃபிக் வியூ, தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாட் பேட்டர்ன் வியூ, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கட் அவுட் வியூ, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீடைல் வியூ, ஆக்சிலரி வியூ, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் வியூ. ஸோ செக்ஷன் வியூக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்ஷன் வியூ, ஆஃப்செட் செக்ஷன் வியூ, ஹால்ஃப் செக்ஷன் வியூ, broken out செக்ஷன் வியூ, ரிவால்வ்டு செக்ஷன் வியூ, ரிமூவ்டு செக்ஷன் வியூ, ஆக்சிலரி செக்ஷன் வியூ, பேந்தம் செக்ஷன் வியூ. ஸோ இந்த மாதிரி செக்ஷன் வியூக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 8 செக்ஷன் வியூ வந்து இருக்குது. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக யூஸ் பண்ணுற வியூஸு. ஓகேங்களா, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து டிராயிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வியூ வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் வருது. அடுத்த வீடியோவில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோவில் மீத இருக்க வியூஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்கில் ஒரு ஆப்ஜெக்டோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, அதோட டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து 2D பார்க்கும்போது ஒரு குழப்பமாகவே இருக்கும். அதனால அவங்க வந்து 3D டைமென்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ ஒரு பர்சன் ஒரு ஆப்ஜெக்டை வந்து 3D டைமென்ஷனில் பார்த்தாரு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ஐசோமெட்ரிக் வியூ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்த்தோகிராஃபிக் வியூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூ சேர்ந்த ஒரு அமைப்பு தான் ஆர்த்தோகிராஃபிக் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டிராயிங்கோட சென்டரில் பார்த்தீங்கன்னா டாப் வியூ, பாட்டம் வியூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட், அந்த மாதிரி நிறைய வியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்த அமைப்பு தான் வந்து இந்த ஆர்த்தோகிராஃபிக் வியூ அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D ஆப்ஜெக்டை 2D டைமென்ஷனில் காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்த்தோகிராஃபிக் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட டைமென்ஷன் டீட்டெயில் கொடுக்கறதுக்கும் அப்புறம் ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, மேஜராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபிளாட் பேட்டர்ன் வியூ பார்த்தீங்கன்னா சீட் மெட்டல் பெண்டிங் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சீட் மெட்டல்லாம் வந்து பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்புறம் அந்த ஃபேப்ரிகேஷன் பண்ணுறவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ஃபிளாட் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ தூரம் பெண்ட் ஆகணும், எந்த டிகிரிக்காண்டி பெண்ட் ஆகணும், ரேடியஸ் வரணுமா வரக்கூடாதா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த ஃபிளாட் பேட்டர்ன் டிராயிங்கில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வியூ அப்படின்னா ஆப்ஜெக்டோட இன்சைடில் ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் வருது அப்படின்னா அந்த ஆப்ரேஷன்ஸை தெளிவாக காட்டுறதுக்காக ஆப்ஜெக்டை கட் பண்ணி அதில் டீட்டெயில் காட்டுவாங்க. வந்து ஆப்ஜெக்ட் வந்து கட் பண்ணுறது இல்லைன்னா ஆப்ஜெக்டோட மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிட்டு ஆப்ஜெக்டோட இன்சைடில் வர மிஷினிங் ஏரியாவை தெளிவாக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வியூ தான் வந்து இந்த செக்ஷன் வியூ. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 டைப்பான செக்ஷன் வியூ இருக்கு. ஃபுல் செக்ஷன், ஆஃப்செட் செக்ஷன், ஹால்ஃப் செக்ஷன், broken out செக்ஷன், ரிவால்வ்டு செக்ஷன், ரிமூவ்டு செக்ஷன், ஆக்சிலரி செக்ஷன், அப்புறம் பேத்தம் செக்ஷன். ஸோ இந்த மாதிரி 8 டைப்பான செக்ஷன் வியூ வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த செக்ஷன் வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டாபிக். அதனால நான் இந்த செக்ஷன் வியூவை மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். நெக்ஸ்ட் கட் அவுட் வியூ அப்படின்னா செக்ஷன் வியூ மாதிரியே சேம் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஆப்ஜெக்ட்ல இன்சைட்ஸில் வர்ற மிஷினிங் ஏரியாவை தெளிவாக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற வியூ தான் இந்த வியூவும். ஸோ செக்ஷன் வியூவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி ஸோ அதில் வந்து டீட்டெயில் காட்டுவாங்க. ஸோ இந்த கட் அவுட் வியூவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ சைடு வியூலையோ இல்லை டாப் வியூலையோ எந்த இடத்துல டீட்டெயில் காட்டுறமோ அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஜெக்டை ஃபுல்லாக கட் பண்ணி காட்டாமல் பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல அவங்க டீட்டெயில் காட்டுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட் வியூ. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய செக்ஷன் வியூ வர்றதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி வியூ அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆங்கில ப்ரொஃபைல் வருது அப்படின்னா அந்த ஆங்கில ப்ரொஃபைலை மட்டும் எடுத்து தெளிவாக நமக்கு காட்டுறதா வந்து இந்த ஆக்சிலரி வியூ. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஆக்சிலரி வியூ. ஸோ இந்த இடத்துல ஆங்கில ப்ரொஃபைல் வருது. ஸோ அந்த ஆங்கில ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக தெரியாது. அதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஆக்சிலரி வியூ. ஸோ இப்படி கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வியூ அப்படின்னா ஒரு டிராயிங்ல பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வியூ. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல நிறைய ஆப்ரேஷன்ஸ்க்கு வருது அப்படின்னா சில இடத்துல நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா தான் அதோட டீட்டெயில் வந்து தெளிவாக தெரியும். ஸோ ஒரு டாப் வியூலையோ இல்லை சைடு வியூலையோ பார்க்கும்போது நமக்கு வந்து அங்கே எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும்.
பட் அந்த ஏரியா ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதுக்கு உள்ள சில விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டெப் ஒரு வருது அப்படின்னா அந்த ஸ்டெப் வந்து ரேடியஸ் வருதா இல்லை பிளாட்டா இருக்கா, ஸோ சேம்பர் கேட்டிருக்காங்களா கேட்கலையா, ஸோ டெப்த் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல ஜூம் பண்ணி காட்டினா மட்டும்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து டிசைனர் பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் மட்டும் ஜூம் பண்ணி காட்டுவார். ஸோ அந்த மாதிரி சில ஏரியா மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறதா வந்து இந்த டீட்டெயில் வியூ. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் guys. இந்த மாதிரியான மேஜர் வியூஸ் தான் வந்து நம்ம டெக்னிக்கல் டிராயிங்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த வியூஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிராயிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒரு மேட்டரே கிடையாது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேற ஒரு டாப்பிக்கை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செக்ஷன் வியூ மட்டும் தனியாக டாபிக் போகிறேன். செக்ஷன் வியூனா என்ன, ஸோ அது என்னென்ன டைப் இருக்குது, ஸோ அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? I look at you and it's easy to see you are that someone I've been